ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா தளபதி விஜய் நடிப்புல உருவாகிட்டு இருக்கிற கோட் படத்துல இருந்து விசில் போடு அப்படின்ற சிங்கிள் ரிலீஸ் ஆகி ஒரு கலவையான விமர்சனத்தெல்லாம் பெற்றுச்சு. ஸோ அந்த பாட்டில் வந்து பிரபுதேவா தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களும் டான்ஸ் ஆடிருப்பாரு. எப்படி இருந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி சில பேரும் சரி, இன்னுமே அந்த மனுஷனோட டான்ஸ்ல வந்து அந்த கிரேஸ் எல்லாம் குறையவே இல்லடா, இன்னுமே அழகா தான் அந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு, கேமரா பார்த்து ஆடுற விதமா இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா, முன்னாடி டாப்ல இருந்த ஒரு ஆக்டர் அதுக்கப்புறமா நிறைய ஃப்ளாப்ஸ்னாலையும் சரி, அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்னாலையும் சரி, ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் ஹிட் கொடுத்து ஒரு கம்பேக் கொடுத்த தமிழ் சினிமா ஹீரோஸ் சில பேரை பற்றிய ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போது. அந்த வரிசையில் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களும் இணைவாரா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அலசலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆக்டர் அரவிந்த் சாமி. ஸோ இப்போவுமே நம்ம கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே நிறைய பேர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அரவிந்த் சாமி அவர்கள் அவரோட இனிஷியல் டேஸில் அவர் வந்து டாக்டர் ஆகணும்னு தாங்க ஃபஸ்ட்டு நினச்சிருக்கிறார். அதுக்கப்புறமா அவரோட பாக்கெட் மணிக்காக மாடலிங் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் பார்த்தா மணிரத்னம் அவர்கள் அவருக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சந்தோஷ் சிவன் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் சேர்ந்தே உருவாக்கப்பட்டவர் தான் வந்து அரவிந்த் சாமி அப்படின்னு சொல்லி தான் சொல்லி ஆகணும். அரவிந்த் சாமி அவர்களுடைய முதல் படம் தளபதி 1991 ரஜினிகாந்துக்கு ஆப்போசிட்டா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அதில் அவர் பேசின வசனங்களா இருக்கட்டும், அவருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், மிகப்பெரிய லெவலில் அது வந்து ஒரு கல்ட் கிளாசிக் லெவலில் அது பேசப்படுது. அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்றாரு அரவிந்த் சாமி அவர்கள். அதுக்கப்புறம் ரோஜா, பாம்பே அப்படின்னு பிளாக் பஸ்டர் ஹிட்ஸை கொடுக்குறாங்க. அந்த மணிரத்னம் அரவிந்த் சாமி ஏஆர் ரஹ்மான் காம்போ அப்படின்றது அந்த காலத்தில் வந்து வேற லெவலில் வந்து அதிரிபுதிரி ஹிட்டுகள்லாம் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் லயன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து 1994 ரிலீஸ் ஆயிருச்சு. அதோட ஒரிஜினல் வெர்ஷன். அதுக்கு சிம்பா அப்படின்ற கேரக்டருக்கு அரவிந்த் சாமி அவர்கள் தான் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. அவரோட வாய்ஸ் வந்து அவ்வளோ ஒரு அப்படி ஒரு கர்ஜனையா இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு அவ்வளோ கச்சிதமா அந்த வாய்ஸும் பொருந்தது. ஸோ இப்பெல்லாம் நிறைய பேன் இந்தியன் படங்கள், பேன் இந்தியன் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பேன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு பேன் இந்தியன் ஸ்டாரா இருந்தவர் தான் அரவிந்த் சாமி அவர்கள். அவர் தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நிறைய லாங்குவேஜ்ல. அதை தொடர்ந்து இந்திரா, மௌனம், தேவராகன், ராஜீவ் மேனன் இயக்கத்தில் மின்சார கனவு அப்படின்ற ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அது நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸும் அந்த படத்துக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் புதையல் அப்படின்ற படத்துல மம்முட்டி அவர்கள் லீட் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு அரவிந்த் சாமி அவர்கள். அதுல ஓரளவுக்கு அது நல்ல வகையிலேயே அது பேசப்படுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா அலைபாயுதே படத்துல ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாரு அரவிந்த் சாமி அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து நடிக்க படங்கள் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகாம ஷெல்ஃப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. எல்லா படங்களும் வந்து ஒரு கிடப்பில் போடப்படுது. அது ஏதோ ஒரு காரணங்களால ரிலீஸ் ஆகாமே போகுது. ஹிந்தியில் நடிக்கிறாரு, தமிழில் நடிக்கிறாரு, தெலுங்குல நடிக்கிறாரு, பட் எந்த படமே வந்து வெளியே ஆகலை. ஸோ இதனால கொஞ்சம் அப்செட் ஆகி போன அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு பிஸ்னஸை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் கூட அந்த பிஸ்னஸை வேற லெவலில் அவர் வந்து பில்ட் பண்ணுறாரு. இன்றைக்குமே நம்ம நிறைய கம்பெனிஸில் இருக்கிற ஹெச்ஆர் பேரோவில் டெவலப் பண்ண ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் சாமி அவர்களுடைய கம்பெனி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்ஷியல் பேரலிசிஸ்க்கு ஆளான அரவிந்த் சாமி அவர்கள் அதுக்கப்புறம் படங்கள் வந்து நடிக்க முடியாமையே போகுது. அவரோட ஹெல்த் கண்டிஷனும் ரொம்பவே மோசமாகுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கடல் படம் அப்படின்றது அவர் மிகப்பெரிய கம்பேக்காக அமைது மணிரத்னம் இயக்கத்தில். ஆனாலும் கூட அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 kgs வெயிட் எல்லாம் லூஸ் பண்ணி வந்து அந்த கடல் படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படம் என்னமோ வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகாத காரணத்தினாலையும் அந்த அரவிந்த் சாமி அவர்களுடைய கேரக்டர் வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்படலை. அவருக்கு இன்னுமே ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாலும் கூட ஒரு ஹிட் கொடுத்த ஒரு கம்பேக்கா அது அமையலன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தனி ஒருவன் அப்படின்ற ஒரு படத்துல கமிட் ஆகுறாரு அரவிந்த் சாமி. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி ஒரு அழகான ஒரு கேரக்டர், வில்லன் கேரக்டர் வந்து அரவிந்த் சாமி அவர்களுக்கு அமைது. இதுக்கு முன்னாடி கடல் படத்தில் நடிச்சாலும் கூட ஒரு ப்ராப்பரான கம்பேக் அரவிந்த் சாமிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தனி ஒருவன் தான் சொல்லி ஆகணும். அவரு ஒரு அழகா ஒரு வில்லன் கேரக்டர் எழுதியிருப்பாரு மோகன் ராஜா அவர்கள். ஜெயம் ரவி அவர் தான் ஹீரோவா இருந்தாலும் கூட இப்போ வரைக்கும் தனி ஒருவன் அப்படின்னு சொன்னா நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்னமோ அரவிந்த் சாமி அவர்களுடைய கேரக்டர் தான். அவ்வளோ அழகா அவ்வளோ ஸ்டைலிஷா அந்த கேரக்டர் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர்ல ஒரு சீன்ல கூட ஒரு தம் அடிக்க மாட்டாரு, சரக்கு அடிக்க மாட்டார். இருந்தாலும் கூட அந்த வில்லன்ற ரோல அவ்வளோ ஸ்டைலிஷா ஒரு கிளாஸான வில்லன். இந்தியன் சினிமாலேயே இது வரைக்கும் அந்த கிளாஸான வில்லன்ல ஒரு குறிப்பிடத்தக்க எப்பவுமே நோட்டபிள் ஒரு பர்சன்னா அது அரவிந்த் சாமியோட அந்த கேரக்டரா தான் இருக்கும்.
ஸோ அந்த தனி ஒருவனை தொடர்ந்து அதே படம் வந்து தெலுங்குல ரீமேக் ஆகுது. துருவா அப்படின்ற ராம் சரண் நடிக்கிறாரு. அதுலயும் சேம் வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு அரவிந்த் சாமி அவர்கள். அதுலயும் எதிர்பார்த்த மாதிரி சேம் ரிசல்ட் தான் கிடைக்குது. ஸோ அதனைத் தொடர்ந்து டியர் டேட், அப்புறம் நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படின்ற ஷோ அவர் ஹோஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் போகன் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு நல்ல ரோல் கிடைக்குது. ஜெயம் ரவிக்கா அவருக்கு ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. அதில் 2 பேரோட ரோலுமே நல்ல வகையில் பேசப்படுது. அதுக்கப்புறம் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் அப்படின்றது மம்முட்டி அதில் வந்து மலையாளமில் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகாட்டியும் கூட ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு படமாக அமையுது. அதுக்கப்புறம் செக்கச்சி வந்த வானம் அப்படின்ற படத்தில் ஒரு மிகப்பெரிய லெவலில் மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பார் அரவிந்த் சாமி அவர்கள். அந்த படம் நிறைய ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸும் கூட வாங்குது. ஸோ அதுக்கப்புறம் தலைவி படத்தில் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும், எம்ஜிஆர் அவர்களுடைய ரோட அவ்வளோ தத்ரூபமாக அரவிந்த் சாமி அவர்கள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நரகாசுரனாக இருக்கட்டும், சதுரங்க வேட்டை 2ஆக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ஷெல்ஃப்ஸ் ஆகுது. ஆனால் அவர் ஒரு மாசான கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்றத யாருமே மறுக்க முடியாத ஒன்று தான். தமிழ் சினிமா பார்த்ததுலேயே ஒரு வெறித்தனமான கம்பேக் அப்படின்னா அரவிந்த் சாமி அவர்களுடைய கம்பேக் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருண் விஜய். இவரோட அப்பா விஜயகுமார் அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும், ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டார் தான். இவரோட ஒரு நெப்போ கிட்டாக இருந்தாலும் கூட அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் அவரோட ஃபைட்டும் டான்ஸும் அவ்வளோ அழகாக வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவும் மிகப்பெரிய லெவலில் வந்து ஹிட் ஆகுது அந்த படமும். அது வந்து மிகப்பெரிய லெவலில் பாராட்டப்படுது. ஸோ அவருடைய முதல் படம் 1995 வந்த முறை மாப்பிள்ளை அப்படின்ற படம். அதுக்கப்புறம் பிரியம் அப்படின்ற படமும் வேற லெவலில் ஹிட் ஆகுது. ஸோ அருண் விஜயோட இனிஷியல் டேஸில் அவரோட பேர் அருண்குமார் தாங்க. அது மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்தார். 2008 தான் அவரோட பேர் அருண் விஜயா மாறிச்சு. ஸோ அருண்குமார் அவர்கள் 2001 வெளியான பாண்டவர் பூமி அப்படின்ற ஒரு கல்ட் கிளாசிக்ல ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அது ஒரு மிகப்பெரிய லெவல்ல பட்டி தொட்டியிலிருந்து சிட்டி வரைக்கும் எல்லா இடத்துலையும் அருண்குமார் அவர்களுக்கு, அதாவது அருண் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல ரீச்சை கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் முத்தம் அப்படின்ற ஒரு படத்தை 2002 பண்றாரு. விஜய் அவரோட அப்பா தான் அந்த படத்தை வந்து டிரெக்ட் பண்றாங்க. இந்த படத்துல ஒரு நோட்டபிளான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் தான் ஃபர்ஸ்டா டிஜிட்டல் சினிமோட்டோகிராஃபி முறையில் வந்து படமாக்கப்படுது. அதுக்கப்புறம் இயற்கை அப்படின்ற ஒரு படத்தை நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். அந்த படத்துல ஒரு சூப்பரான ரோலை பண்ணியிருப்பார் அருண் விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் ஜனனம்னு ஒரு படம் சுமாராக போகுது. அதுக்கப்புறம் அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறது அப்படின்ற படம், அதுவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பேர் வாங்கி தருது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தோல்வி படங்களாகவே அமைய ஆரம்பிக்குது அருண் விஜய் அவர்களுக்கு. வேதா, தவம் அப்படின்னு சொல்லி ஒரு சுமாராக போக ஆரம்பிக்குது. பார்க்க போனோம் அப்படின்னா தவம் படத்தில் தான் அருண் குமார் அப்படின்ற பேர் வந்து அவருக்கு அருண் விஜயா மாறுது. அருண் விஜயா மாறினதுக்கு அப்புறம் மலை மாஞ்சாவேலு அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் ஹிட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. என்னதான் ட்ரை பண்ணாலும் கூட அது ஓரளவுக்கு சுமாராக போகுது. அதுக்கப்புறம் தடையற தாக்க அப்படின்ற படம் 2012 வருது. அதுக்கப்புறம் நிறைய படம் ஃப்ளாப்ஸ், ஆவரேஜ் அந்த மாதிரியே இருந்துட்டு இருக்குது அருண் விஜய் அவர்களுக்கு. அவருக்கு ஒரு சரியான படம் அமையாமையே இருக்குது. அந்த சமயத்தில் பெர்ஃபெக்டான ஒரு ரோலு கூப்பிட்டுருப்பாரு ஜிவிஎம் அவர்கள். எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, என்ன இருந்தாலும் ஒரு அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பார் அருண் விஜய் அவர்கள். அஜித்துக்கு ஆப்போசிட்டாக அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான வில்லனிசம் பண்ண முடியுமா, காமிக்க முடியுமா அப்படின்றது அருண் விஜய் அப்பட்டமாக காமிச்சிருப்பாரு. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஓரளவுக்கு நல்ல படங்களாக அமைய ஆரம்பிக்குது அருண் விஜய்க்கு. அதனை தொடர்ந்து தெலுங்குல ப்ரூஸ்லி த ஃபைட்டர் அந்த படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கன்னடாவில் சில படம் நடிக்கிறார். அதுக்கப்புறம் குற்றம் 23 அப்படின்ற ஒரு படம் நடிக்கிறார். அதுவும் டீசெண்டாக போக ஆரம்பிக்குது. ஸோ செக்கச்சி வந்த வானம் அதில் 2 கம்பேக் ஸ்டார்ஸும் நடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கம்பேக் ஸ்டார் அரவிந்த் சாமியும் சேர்ந்து அருண் விஜயும் சேர்ந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு டீசென்ட் கம்பேக்காக அது அமைக்குது. ஓ மை டாக் அப்படின்ற ஒரு படம் அமேசான் பிரைமில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் வந்து அவருடைய சன் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல மெயினாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம் சீமராஜா அப்படின்ற ஒரு படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ ரிலீஸ் ஆகுது. அது ரிலீஸ் ஆன ஒரு 5th 10th மினிட்லாம் நம்ம அருண் விஜய் அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறாரு. அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் மாஸ் பண்ணுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த டீசர் ரிலீஸ் ஆகவும் இவர் இதை சொல்லவும் வந்து சரியாக இருந்துச்சு. அது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு மாசான படத்தில் சிவகார்த்திகேயன் அவ்வளோ நடிச்சிருக்க மாட்டார். கரெக்டாக இவர் சொல்லவும் இவர் பொறாமையில் தான்ப்பா சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறையா ஃபேன்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த பஞ்சாயத்தில் ஒரு மாதிரி போய் சிவகார்த்திகேயன் ஒரு மிஸ்டர் லோக்கலில் செமகானில் இருப்பீங்க போல் அப்படின்ற மாதிரி அவரை டைரெக்டாகவே அவரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த கான்ட்ரவர்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் ஓ மை டாகுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இவர் சிவகார்த்திகேயனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதாகட்டும், ஒரு மாதிரி அந்த கான்ட்ரவர்சி ஒரு முடிவுக்கு வருது. ஒரு கவ், அதாவது ஒரு மாடு, நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சிலம்பரசன் அவர்களை பற்றி தான், அவரோட கம்பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம்.
ஸோ சிம்பு அவர்களுடைய டெபியூ ஃபிலிம் என்ன அப்படின்றத அவருக்கே தெரியாது. ஏன்னா அவர் பிறந்து தவழ்கிற வயசுல இருந்து அவர் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் குழந்தை நட்சத்திரமாவே அவரோட அப்பாவோட படத்துல அறிமுகமாயிட்டாரு. தாய் தங்கை பாசம், என் தங்கை கல்யாணி, பெற்றெடுத்த பிள்ளை, அந்த மாதிரி நிறைய படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறாரு சிம்பு அவர்கள். சிம்புவோட ஒரு ப்ராப்பரான டெபியூ ஃபிலிம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காதல் அழிவதில்லை அப்படின்ற படம் 2002 வருது. அதான் அவரோட ப்ராப்பரான ஒரு கொஞ்சம் ஒரு 18-17 வயசுல நடிச்ச ஒரு முதல் படம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி ஆகணும். ஹீரோவா என்ட்ரி ஆகிற முதல் படம் காதல் அழிவதில்லை. ஸோ அதுக்கப்புறம் தம் அப்படின்ற படம் 2003 வருது. இது ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசெண்டா போகுது. ஸோ அதுக்கப்புறம் கோவில், குத்து, இந்த படமெல்லாம் வந்து சொல்லவே வேணாம், ஒரு நல்ல படமாக ஒரு சூப்பர் ஹிட் படங்களாக அமையுது. அதுக்கப்புறம் மன்மதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கல்ட்டான ஒரு படம் அமையுது. அதுக்கப்புறம் தொட்டி ஜெயால ஒரு டீசெண்டான ரோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சரவணா 2006 KS ரவிக்குமார் இயக்கத்தில் வருது. அந்த சரவணா படமும் ஒரு டீசெண்டான ஒரு கமர்ஷியல் ஹிட்டாக அமையுது. அதுக்கப்புறம் வல்லவன், அந்த படம் சொல்லவே வேணாம். அந்த படத்தில் வந்து கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே வந்து அவங்க அப்பா மாதிரி அவரும் STR அவர்களும் எல்லாமே அவரே பண்ணியிருப்பாரு. வல்லவனும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ஸோ இது மாதிரி டீசெண்டாக நிறைய சூப்பர் ஹிட் படங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்த சிம்பு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவரோட கிராஃப்லேயே லோவராக அமைஞ்ச படம் தான் காலை சிலம்பாட்டம் அப்படின்ட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து ஃப்ளாப் படங்களை நடிக்கிறாரு சிம்பு அவர்கள். அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்த படம் தான் இந்த சிலம்பாட்டமும் காலையும். 2 படமுமே தோல்வியை தழுவுது. ஸோ காலை, சிலம்பாட்டம் அப்படின்ற 2 மிகப்பெரிய ஃப்ளாப்புக்கு அப்புறமா அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோலேருந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக மாறின ஒரு படம் 2012 வெளியான விண்ணை தாண்டி வருவாயா. நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச படம். அவ்வளோ ஒரு கல்ட் கிளாசிக்காக அமைஞ்ச படம். இந்த படத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த கே பாலச்சந்தர் அவர்கள் STR நடிச்சதுலேயே இது வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான படம் அப்படின்னா அது வந்து விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற படம் தான் அப்படின்ற மாதிரி கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. STR அவர்களை நிறைய ஸ்டார்ஸ் வந்து இதுக்கப்புறம் பாராட்டுறாங்க. ஒரு மக்கள் மத்தியிலையும் அவருக்கு வந்து அவ்வளோ ரீச் கிடைக்குது. ஒரு ரொமான்டிக் ஸ்டாராகவே கொண்டாடப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் வானம், ஒஸ்தி, போடா போடி அப்படின்ற மாதிரி படமெல்லாம் வருது. ஸோ அதுக்கப்புறம் வாலு அப்படின்ற படம் அது வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாப் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஒரு சுமாராக அந்த படத்தில் காமெடிலாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இது நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா கூட நடிச்சிருந்தாரு. அந்த படமும் ரொம்பவே சுமாராக தான் அமைஞ்சுது. அதுக்கப்புறம் அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் GVM காம்போவில் நடிக்கிறாரு சிம்பு அவர்கள். அச்சம் என்பது மடமேடா அப்படின்றது ஒரு அளவுக்கு ஒரு ஹிட் அப்படின்ற லெவலுக்கு போச்சு. காலை, சிலம்பாட்டம் அந்த மாதிரி ஒரு அருமையான படமாக அமைஞ்சது தான் அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் அப்படின்ற ஒரு படம். அந்த படம் தான் அந்த நம்ம STR வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு படமாக அமையுது. அந்த படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா BGMமாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ மாசாக இருந்துச்சு. டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு எல்லாம் தேட்டருக்கு போய் உட்காந்தா அடுத்த ஷோக்கு ஆள் இல்லாமல் போகுது. அந்த லெவலுக்கு அந்த படம் பயங்கரமான தோல்வியை தழுவுது. அதுக்கப்புறமா தொடர்ந்து அவரால் ஒரு ஹிட்டே கொடுக்க முடியாமல் போகுது. ஸோ இதெல்லாம் தாண்டி STRக்கு வந்து சரியாக வந்து உள்ளே வரமாட்டார். அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குற நிலைமைக்கு அவர் சரியான டைமுக்கு ஷூட்டிங்க்கு வரமாட்டார். அந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகள் கிளம்ப ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவரால் ஒரு சரியான கம்பேக் கொடுக்க முடியாமே இருக்குது. ஸோ STR அவர்கள் ஒரு சரியான கம்பேக் கொடுக்க முடியாத ஒரு சமயத்தில் செக்கச்சி வந்த வானம் அந்த படம் வந்து நடிக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த படம் வந்து ஒரு டீசெண்டான லெவலுக்கு இருக்குது. இருந்தாலும் கூட STR நிறைய பேர் கலாய்க்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து ஓட முடியாமல் அவர் வந்து ஓடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு வெயிட் நிறைய கெயின் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் வந்து நிறைய ட்ரோல் ஆகப்படுறாரு STR அவர்கள். வந்தா ராஜாவாக தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வருது. அந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல அப்படின்ற லெவலுக்கு போகுது. அடுத்தது 30 கிலோ கிட்ட குறைக்க ஆரம்பிக்கிறாருங்க. கொரோனா டைமில் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட 30 கிலோ கிட்ட குறைச்சு ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு படம் மாஸ்டர் படத்து கூட, தளபதியோட மாஸ்டர் படத்து கூட பொங்கல் கிளாஷாக வந்து ரிலீஸ் ஆகுது. என்னதான் அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் கூட வெயிட்லாம் குறைச்சி சிம்பு அவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாலும் கூட அந்த படம் ஒரு டீசெண்டாக போகுது. அவ்வளோதான், ஒரு ஹிட் அப்படின்றலாம் சொல்ல முடியாது. ஸோ என்னதான் ஹிட்டு, ஃப்ளாப்பு, ஆவரேஜ் இது மாதிரியே போய்கிட்டு இருந்தாலும் கூட இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு கம்பேக் தான் மாநாடு படத்தில் கொடுத்திருந்தாரு. அந்த படம் எப்படி போச்சு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். SJ சூர்யா அவர்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவருக்கு ஈக்குவலான STR பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பயங்கர மாசாக அந்த படம் அமைது. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆகுது. அதுக்கு முன்னாடி படமான செக்கச்சிவந்த வானம்ல அவர் ஓட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த ஒரு ஏர்போர்ட் சீனில் பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு 3 மடங்கு வேகமாக வந்து STR அவர்கள் ஓடுவாங்க. கேமரா பர்சன்ஸே அது தூக்கிட்டு ஓட முடியாத லெவலுக்கு அவ்வளோ வேகமாக ஓடி ஒரு மாசான கம்பேக் கொடுத்துருப்பாரு தலைவர்.
அதுக்கப்புறம் 10 தலை அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ஒரு டீசென்ட்டான ஹிட் ஆச்சு. இதுக்கப்புறம் வரப்போற படங்களும் நல்லா அமையும் அப்படின்றது வந்து எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறோம். டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களும் அந்த காலத்திலேயே வந்து இளைஞர்கள் இளைஞிகள் அப்படின்ட்டு எல்லாரோட மனசையும் வந்து அவ்வளோ கட்டி ஆண்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். விஜய் அஜித் எல்லாம் விடவும் அந்த காலத்தில் அவர் பிரசாந்தோட வேல்யூ என்னன்னு தெரியுமாடா, அவரோட ஒர்த் என்னன்னு தெரியுமாடா அப்படின்ற லெவலுக்கு அவ்வளோ கொண்டாடப்பட்டவர் தான் பிரசாந்த் அவர்கள். பிரசாந்த் அவர்கள் மீண்டும் ஒரு மாசான கம்பேக்கை கொடுக்கணும் கோட் படம் மூலமா அப்படின்றது தான் மக்களோட மனநிலையா இருக்குது. அவரோட ரசிகர்கள், டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களோட ரசிகரோட மனநிலையா இருக்குது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரியல் ஒன் மீடியாக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.